கும்பகோணம் மகாமகத்திற்கான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். நகர் முழுவதையும் தொடர்ந்து 24 மணி நேரமும் காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். அதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சார்ல்ஸ். கும்பகோணம் மகாமக திருவிழாவையொட்டி முக்கியமாக போலீசார் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளதாக நாம் ஏற்கனவே பதிவு செய்து வரோம். அதோட முக்கிய காட்சியாக ஒட்டுமொத்த அதாவது இந்த கும்பகோணம் நகரையே கண்காணிக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை என்பது மகாமக கோலத்திலேயே அவர்கள் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை நாம் இப்போ நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான கேமராக்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மகாமக குளத்திலேயே பொருத்தப்பட்டுள்ளது. இதற்காக 150க்கும் மேற்பட்ட காவல்துறை பணிபுரியக்கூடிய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், கமிஷனர்கள் என அனைவருமே இருக்காங்க. இவர்களை கண்காணிப்பதற்காக மத்திய மண்டல காவல்துறை தலைவர் செந்தாமரை கண்ணன் அவர்கள் தலைமையிலேயே மொத்தம் இவர்கள் அனைவருமே 24 மணி நேரம் இந்த பணியை மேற்கொண்டு வராங்க. வெறும் கண்காணிப்பு பணியை மட்டும் மேற்கொள்ளாமல் அந்த கண்காணிப்பில் எதுவும் முக்கியமாக வேறு எதுவும் போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்பட்டுள்ளதோ அந்த இடத்துல அதனை உடனே சரி செய்வதற்காக அவர்களுக்கான உடனடியான அழைப்பு கொடுப்பதற்கான பிரத்யேக வசதிகளும் இங்கே செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் என்னுடைய வலதுபுறம் உள்ள பகுதியிலே அவர்களுக்கு நேரடியாக தகவல்கள் கொடுப்பதற்கான அனைத்து நவீன உபகரணங்களையும் கையாளக்கூடியவர்களும் நேரடியாக இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, குறிப்பாக பொதுமக்களுடைய இந்த உதவி மையங்கள், அதாவது 100 என்ற எண்ணை அழைத்தால் உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அனைத்து வசதிகளையும் கொண்ட இந்த தொலைபேசிகளும் இங்கே பொருத்தப்பட்டுள்ளது. அதற்காக அவர்கள் தொடர்ந்து அதற்கான தகவல்களை கேட்டும் அவர்கள் அதுக்கு உதவியும் செய்து வராங்க. ஒட்டுமொத்தமாக இந்த அறை என்பது மகாமக குளத்திற்குள்ள கரைகளை உள்ள பகுதியில் மட்டுமில்லாமல் கும்பகோணம் மாநகரையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்க வைத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த பணியை அவங்க மேற்கொண்டு வராங்க. 24 மணி நேரமும் எந்தவித ஒரு சிறு அசம்பாவிதமும் இன்றி நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக 27,000 போலீசார் அந்த 22ஆம் தேதி வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசன் மற்றும் கும்பகோணம் செய்தியாளர் முரளியுடன் சார்ல்ஸ்.